நீங்க கோபண்ணா, கடந்த காலங்களில் பரப்புரைகளை பிரியகாந்திங்கிட்டு இருக்காங்க, கூட்டம் பெருசா வந்ததுன்னு சொன்னீங்க. ரிசல்ட் என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு அவர். இல்லை நான் என்ன 2024 பற்றி தான் இப்போ பேசணும். ஆமா, பழைய கதைகளை பேசி பிரயோஜனம் இல்லை. அதுக்கு முன்னாடி தேர்தல் சார், அதுக்கு முந்தியெல்லாம் நாங்கள் நிறைய ஜெயிச்சிருக்கோம் சார். இப்போ லேட்டஸ்ட் ட்ராக் ரெக்கார்டை வச்சு தானே போவீங்க. என்ன வாக்கு சதவீதம் எப்படி இருக்கு? அதாவது தமிழ்நாட்டில் என்ன சொல்றீங்க, பிஜேபி 3%, அது எப்படி மாயாஜாலம் பண்ணி 30% வந்து ஜெயிச்சிட முடியுமா ஒரு தேர்தலில்? அதே தானே யூபியில் அப்போ உங்களுக்கு பொருந்தும். 2004 நாங்கள் வெற்றி பெற்றோம், 2009 வெற்றி பெற்றோம், 2014 தோற்கடிக்கப்பட்டோம், 2019 தோற்கடிக்கப்பட்டோம், 2024 வெற்றி பெற போகிறோம். அதற்கான சூழல் உருவாகி உத்தரப்பிரதேசத்தில் நீங்க போட்டியிட எப்படி இடமே குறைஞ்சிருக்கு, அப்ப கான்ஃபிடன்ஸே இல்லைங்கிறாரு. இல்லை நாங்களும் சமாஜ்வாடியும் கூட்டணி 80 இடங்கள்ல போட்டிடுறோம். அவங்க 63, நாங்க 17. கூட்டணி வலுவான கூட்டணி, சமூக கூட்டணி, சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆஃப் பீப்புள், அவர்களுக்காக பேசுகிற, அவர்களுக்காக இடஒதுக்கீடு வழங்குகிற, அவர்களுடைய எதிர்காலத்தில் நம்பிக்கையுள்ள சில வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நான் நிற்கிறோம். நான் கேட்க தமிழ்நாட்டில் 10 இடங்கள் கட்டாயம் வேணும். நீங்க கடைசி காலம் வரைக்கும் திமுகவோட சண்டை போட்டு இல்ல எங்களுக்கு வேணும்னு அதை வாங்க முடிஞ்சிச்சுல. அப்படி உத்தரப்பிரதேசத்தில் முடிஞ்சதா 21 சொன்னீங்க. அப்ப காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய இடத்துல பலவீனமா காங்கிரஸ் இருக்கான்னு கேட்கிறாரு. நாங்க ஏற்கனவே எங்களுக்கு எண்ணிக்கை அடிப்படையில் தான் வாங்குறோம். ஏற்கனவே 2 இடம் தான் அங்க முதல்ல சோனியா காந்தி மட்டும்தான் ஒரு சீட்டு தான். அதனால இன்னைக்கு 17 சீட்டுன்றது எங்களுக்கு கூடுதலான ஒரு வாய்ப்பு தான். அது இங்க ஏற்கனவே நாங்கள் வந்து 9 தோத்துட்டீங்க. இல்ல 8 ஜெயிச்சிருக்கோம், 9 நின்னோம். அந்த 9ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து இந்த கூட்டணியை வலிமையான கூட்டணியாக தோல்வி அடைஞ்ச தொகுதியை சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது ஏற்கனவே கொடுத்த 10 மீண்டும் அது திமுக. நீங்க அந்த இடத்தை இழந்தாலும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூபியில் உங்களால வாங்க முடியுதா? இல்ல ஏற்கனவே நாங்க சிட்டிங் 1, இப்போ 17 நிக்கிறோம். 17 நாங்க போன முறை எவ்வளவு போட்டிட்டீங்க? எங்க கடந்த முறை இல்ல அது வேற கூட்டணி இல்ல. இப்போ கூட்டணி இருக்கு, சமாஜ்வாடியோட கூட்டணி, ஆம் ஆத்மியோட கூட்டணி, சிவசேனா கூட்டணி, எல்லா இடங்களிலும் கூட்டணி வலுவாக இருக்கிறது. கர்நாடகத்திலேயும் அதே மாதிரி தான் இன்னைக்கு நாங்க வலுவான நிலையில் இருக்கிறோம். இந்த தேர்தலை பொறுத்தவரை சரி, நீங்க சொல்லுங்க சார், வட மாநிலத்துல போட்டியிடுவதன் மூலமா என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க? என்ன மெசேஜ்? கூடுதலான ஒரு இடத்துல போட்டிங்கிறது கண்டிப்பா அவர் ஒரு தொகுதியில தோத்துருவாருங்கிறதுனால அங்க போட போறீங்களா, அல்ல வேற மெசேஜ் கொடுக்குறீங்களா? இல்ல எங்களை பொறுத்தவரை உத்தரப்பிரதேசம் 80 தொகுதிகளில் இருக்கிற ஒரு அதுல அதிக இடங்களில் வெற்றி பெறணும். அது ஒரு தீவிரமான எங்களுடைய முனைப்பை காட்டுவதற்கு அங்க ராகுல் காந்தி போட்டியிடார். 1 இந்த தேர்தல் பரப்புரையில சமீப காலமாக ஒரு வாரம் 10 நாளா பேசிட்டு இருக்க பேச்செல்லாம் பார்க்கிறப்போ அப்பட்டமான அவதூறு. அந்த கோயப்பல்ஸ்ன்னு இருந்தார், நவீன கோயப்பல்ஸ் மாதிரி இப்போ மோடி வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. ரிலிஜன் பேஸ்டு ரிசர்வேஷன் இல்லை என்று 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த ஒருவருக்கு தெரியாதா? கர்நாடகாவில் ரிசர்வேஷன் 4% எப்போ வந்தது? 30 வருஷமா இருக்கு. அதுக்கப்புறம் பாஜக ஆட்சின்னு இருக்கு. இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நாகரத்னமா ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிசர்வேஷன் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் ரிலிஜன் பட் ஆன் பேஸ்ட் ஆன் ஓபிசி. இதெல்லாம் தெளிவா இருந்தோம். திரும்ப வந்து காங்கிரஸ் கட்சி இவர்களுடைய இடஒதுக்கீடை பறித்து முஸ்லீம்களுக்கு கொடுக்க விரும்புகிறது. என்ன பிரச்சாரம் இது? அவர் பிரச்சாரம் ஒரு பொறுப்புள்ள பிரதமர் பேசுற பேச்சா இல்ல. மக்கள் இன்னைக்கு வந்து அதிகமான வெறுப்பை மோடி மேல காட்டுவதற்கு காரணம் அவரது உரை வந்து எல்லாரும் எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு அடிப்படையே ஒரு உண்மையே இல்லாம இந்த ஜமக்காலத்தில் வடிகட்டிய பொய்ன்னு எழுதுவாங்க. அந்த மாதிரி பொய்யத்தான் அவர் பேசிட்டு இருக்காரு. இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அதாவது தோல்வி, அதாவது விரக்தி விளிம்பில் அவர் பேசுறாரு. அவர் பேசிட்டு திரு மதுக்கூர் சொன்னாரு, நீங்க வந்து வயநாடு தொகுதியில போட்டியிடுறதே தவிர்த்துடுங்கிறாங்க. இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னார், தோழர் சொன்னது, அங்க நாங்க ஜெயிக்கணும் இல்லைன்னா மார்க்சிஸ்ட் ஜெயிக்கணும். ஆனால் நாங்க 2 பேரும் நிக்கிறோம். நாங்க 2 பேரும் ஏன் கூட்டணி அமைக்கலைன்னா பாஜகவை தோற்கடிப்பதற்காகத்தான் நாங்க தனியாவே நிக்கிறோம். மார்க்சிஸ்டும் தனியா நிக்கிறாங்க. ஏற்கனவே 20ல் 19 நாங்க தமிழ்நாட்டில் அப்படியே நிக்கிறோம். இல்ல பிஜேபி அது தோற்கடிக்கணும், அதனால திமுகவும் காங்கிரஸ் தனித்தனியா ஒரு நிலைமை இல்ல. 2மே வலுவான கட்சி. மார்க்சிய கட்சி வலுவு, எங்க கூட்டணி வலுவான கூட்டணி. நாங்க ஜெயிக்கணும் இல்லைன்னா அவங்க ஜெயிக்கணும். பாஜக ஜெயிக்க கூடாது. இங்க தமிழ்நாட்டில் திமுக வலுவான கட்சி, காங்கிரஸ் வலுவில்லை, திமுகவோட கூட்டணியோட ஜெயிக்கணும். ஆமா, திமுகவோட கூட்டணி வச்சு மார்க்சிஸ்ட், சிபிஐ எல்லா கூட்டணி, விசிகே எல்லாரையும் வச்சு
வலுவான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாட்டில் மீண்டும் 40 இடங்கள் வெற்றி பெறுவோம்னா அந்த நம்பிக்கையை நாங்க ஏற்படுத்தணும்னா அந்த கூட்டணி அமைந்த விதம். அதனால நீங்க கேரளா என்பது வேறு. இன்னைக்கு வயநாடில் அவர் வெற்றி பெறுகிற வாய்ப்பு பிரகாசமாக இருந்தாலும் வட மாநிலத்தில், அதுவும் உத்தரப்பிரதேசம் அவங்க சொந்த மாநிலத்தில் நிற்கிறதன் மூலமாக இந்த செய்தி தேசிய அளவில் அவர் பொன்ராஜ் சொன்ன மாதிரி இஸ் a நேஷனல் லீடர். அதையும் தாண்டி இன்னைக்கு மோடியை அச்சுறுத்துகிற, மோடி பயப்படுகிற, அச்சப்படுகிற அவர் இருக்காரு. இவர் சொன்னாரு ஹெலிகாப்டர்ல போறாரு அமேதிக்குன்னு சொன்னாரு. நான் சொல்றேன், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் காலால நடந்தவர், மக்களோடு மக்களாக பழகியவர், மக்களோடு உரையாடியவர், மக்களோட ஏதாவது ஒரு நாள் இவர் நடந்திருப்பாரா, பேசியிருப்பாரா, உரையாடி இருப்பாரா? இவர் பேசுவார், மற்றவங்க கேட்கணும். மக்களோடு உரையாட மாட்டார், மக்களை சந்திக்க மாட்டார். இல்ல இதுல இந்த விமர்சனங்கள் ஒரு போட்டியிடுறாரு, நீங்க கேள்வி எழுப்புறது வரைக்கும் ஓகே. திரு அமித்ஷாவுடைய இந்த இதுக்கு ரியாக்ஷனு, மோடிஜி மேட் ஒன் அட்டெம்ப்ட் அண்ட் சந்திரயான் மிஷன் டு த மூன் பத்தி சொல்றாரு, வாஸ் லான்ச் சக்சஸ்ஃபுல்லி. சோனியா காந்தி ஹாஸ் attempted to launch this yarn called ராகுல் பாபா 20 times, but her attempts have not been successful. என்ன இது சொல்ல வரீங்க? 20 கம்மி. ஏன்னா 2014 இருந்து 10 வருடங்கள் என்ன விதமான பரப்புரையை மேற்கொள்கிறீர்கள்? உண்மையால் பரப்புரை. பிரின்ஸ் ராகுல் பாபா அவரு பொன்ராஜ் சொல்றாரு பப்புன்னீங்க, இன்னைக்கு அவரை பார்த்து பயப்படுறதுக்கு வந்துட்டீங்கிறாரு. அதாவது பொன்ராஜ் சார் சொல்லும்போது ரொம்ப சிரிப்பு வந்தது. ஏனென்றால் கடந்த முறை சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி உத்தரப்பிரதேசத்தில் போட்டியிட்டது. 404 இடங்களில் 2 எம்எல்ஏ இடங்களை ஜெயித்தது. வாக்கு சதவீதம் 2.3. எஸ், சமாஜ்வாதி கட்சியோட காங்கிரஸ் போட்டி போட்டதுனால உத்தரப்பிரதேசம் ஃபுல்லாக ஜெயிச்சிடும்னு அவர் சொல்கிறார். இப்போது இதே ஸ்டுடியோவில் ஜூன் 4ஆம் தேதி நம்ம உட்காரலாம். நான் சொல்கிறேன், குறைந்தது 75 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்க போகுது. இவங்க சொல்கிற கூட்டணி, அந்த எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பு அப்படி இருந்திருந்தா ராகுல் காந்தி 75 இடங்களுக்கு மேலே வச்சுக்கோங்க. அமித்ஷா 80 கண்டிப்பாக ஜெயிப்போம் நாங்கள். இப்போ பொன்ராஜ் சார் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய எதிர்ப்பு, குஜராத்தில் எதிர்ப்பு, அங்கே எதிர்ப்புனா ராகுல் காந்தி அவர்கள் குறைந்தபட்சம் அவர் தோத்த அமேத்தியிலே போட்டி போட்டிருக்கலாம். அவர் ஏன் போட்டி போடவில்லை என்றால், கடந்த 5 ஆண்டுகளில் தோத்ததுக்கு அப்புறம் ஒரு தடவை கூட அமேத்தி பக்கம் எட்டி பார்க்கவே இல்லை. இப்போ வயநாட்டில் ஒருவேளை அது என்ன கதை ஆகப்போகுதுன்னு தெரியல. அதனால நம்ம களத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை வச்சு, இப்போ தமிழ்நாட்டில் திமுக வலுவான கட்சி, பிஜேபி வலுவுள்ள கட்சின்னு நீங்கள் எல்லாருமே தான் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இவங்களே தான் சொன்னாங்க பிஜேபி எப்படி திடீர்னு 30 சீட்டு ஜெயிக்கும், 40 சீட்டு ஜெயிக்கணும். அதே ஃபார்முலாவை இவங்க உத்தரப்பிரதேசத்தில் அப்ளை பண்ணுறாங்க. எங்களுடைய கருத்து என்னவென்றால், அவர் ரேப்ரேலில் நிற்கட்டும், அமேத்தியில் நிற்கட்டும், எங்கே வேணாலும் நிற்கட்டும், முதல் முறையாக ஒரு காந்தி குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு தொகுதியிலிருந்து பயந்துட்டு போறார் என்பது அந்த எலெக்ஷனை அவங்களே முடிவு சொல்லிடக்கூடிய ஒரு மெசேஜ் தான். இப்போ ரேப்ரேலியில் அவர் போட்டி போடுறதுனா இதற்காக தொகுதிகள்ல ஒண்ணு சார், அது ரெண்டுமே அவங்க குடும்பம் தொடர்ச்சியா கண்டஸ்ட் சொல்லுங்க.